சென்னையை அடுத்த அம்பத்தூரில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் அரசு மகளிர் பள்ளி மாணவிகள் தங்களின் அதிநவீன புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். அறிவியல் கண்காட்சியில் 350 மாணவிகள் கலந்து கொண்டு தங்களின் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். அதில் 50 மாணவிகள் ரோபோட்டிக் லேப் மூலமாக தனியார் நிறுவன பங்களிப்புடன் விமானம் செய்து அதனை சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல் ஆசிரியர்கள் சக மாணவிகளின் முன்னிலையில் பறக்க வைத்து அசத்தினர். மேலும் விவசாயிகளுக்கு பயன்படும் பறவைகள் விரட்டும் நவீன இயந்திரம், தானியங்கி குப்பை அள்ளும் கருவி, ரெயின் டிடெக்டர் சாதனம், நீர்நிலைகளில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் நவீன இயந்திரம் உள்ளிட்டவற்றையும் காட்சிப்படுத்தினர். ஸ்மார்ட் ரூம்ன்ற ஒரு ப்ராஜெக்ட செஞ்சிருக்கோம். 10 பேர் வேலை செய்யக்கூடிய இடத்துல 2 பேர் இருந்தாலே போதும். அவங்க தள்ளினாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கிளீன் ஆயிடும். இதனால அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி, கையில இன்ஃபெக்ஷன் இது மாதிரி எதுவுமே ஆகாது. இதை நம்ம எங்க வேணா எடுத்துட்டு போகலாம். ரோட்ல பெருக்கிறவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்ணாடி மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் குப்பைகள் இருக்கிற இடத்துல கையில அப்புறப்படுத்துறது ரொம்ப கடினமான விஷயம். அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்மார்ட் ரூம் ப்ராஜெக்ட நம்ம எடுத்துட்டு போய் இதை யூஸ் பண்ணோம்னா அவங்க கை எந்த கான்டாக்டும் இல்லாம எந்த நோய் நொடியும் வராம ஈஸியா நம்மளால கிளீன் பண்ண முடியும்.